ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கொஷின்ஸ் அனுப்பிச்சு இதை டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இது மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12th பயோ பாட்னியில் செகண்ட் லெசன் சரிங்களா, சாப்டர் 2ல் ஒரு சில கொஷின்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பண்பு கலப்பு அடிப்படையில் ஓங்குதன்மை விதி. மெண்டல் ஒரு சில விதிகள் எல்லாமே சொல்லியிருப்பார். ஒரு பண்பு கலப்பு வச்சு அதுக்கடுத்து இரு பண்பு கலப்பு இது எல்லாமே வச்சு சரிங்களா, ஓங்குதன்மை விதி, தனித்து பிரிதல் விதி, சார்பின்றி ஒதுங்குதல் விதி அந்த மாதிரி சொல்லியிருப்பார். அதில் ஓங்குதன்மை விதி எதை வச்சு சொல்லியிருப்பாருன்னா இந்த ஒரு பண்பு கலப்பை வச்சு சொல்லுவாங்க சரிங்களா. இதே நமக்கு 1 மார்க்ஸ்லும் கேட்பாங்க. ஓங்குதன்மை விதி எதன் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பண்பு கலப்பு அதை வச்சு சொல்லியிருப்பாங்க. நமக்கு ஒரு பண்பு கலப்புனாவே தெரியும் சரிங்களா. மெண்டலுடைய 7 வேறுபட்ட பண்புகள் கொடுத்துருப்பாங்க. இந்த 7 வேறுபட்ட பண்புகளில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பண்பு சரிங்களா, ஒரே ஒரு பண்பு மட்டும் எடுத்திருப்பார். இப்போ இரு பண்பு கலப்பில் பார்த்திங்கன்னா அந்த விதையோட நிறம், வடிவம் இது எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, எடுத்திருப்பாங்க சரிங்களா. இப்போ ஒரு பண்பு கலப்புனா உயரம் மட்டும் எடுத்திருப்பாங்க சரிங்களா. உயரத்தில் ஓங்கு பண்பு அப்படிங்கிறது நெட்டை, அதுக்கடுத்து ஒடுங்கு பண்பு அப்படிங்கிறது என்னது, குட்டை சரிங்களா. நெட்டை தாவரத்தையும் குட்டை தாவரத்தையும் என்ன பண்ணியிருப்பார், கலப்பு செஞ்சுருப்பார். கலப்பு செய்யும்போது F1ல் பார்த்தீங்கன்னா எது ஓங்கு பண்போ அது என்ன பண்ணியிருக்கோம், வெளிப்படை அறிஞ்சிருக்கும் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா டெஃபினேஷனில் சொல்லியிருப்பாங்க ஓங்குதன்மை அப்படிங்கிறது விதி சரிங்களா. பண்புகள் காரணிகள் என்று அழைக்கப்படும் சரிங்களா. பண்புகள் காரணி என்று அழைக்கப்படும் தனித்தியங்கும் அலகுகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது சரிங்களா. அதாவது நம்ம இப்போ சொல்லும்போது சொல்லுவோம் ஒரு சில பண்புகள் எப்படி கடத்திட்டு போகுதுன்னா ஜீன் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இப்போ ஆனால் மெண்டலுடைய காலத்தில் இந்த ஜீன் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், காரணிகள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இப்போ நம்ம ஜீன்னு சொல்லக்கூடியது மரபு பண்புகளை ஜீன்கள் என்ன பண்ணிட்டு போகுது, கடத்திட்டு போகுது நம்ம இப்போ சொல்கிறோம். ஆனால் மெண்டலுடைய காலத்தில் அது என்னன்னு சொல்லுவாங்க, காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மெண்டலுடைய கோட்பாடை பார்த்திங்கன்னா காரணி கோட்பாடு கூட நமக்கு சொல்கிறதா சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எதிரிடை பண்புகளான இணை காரணிகளில், அதாவது அந்த பண்பு கடத்திட்டு போகிறதுல அந்த ஜீன் சொல்கிறோம் பார்த்திங்களா, ஒன்று ஓங்குத்தன்மையோடு இருக்கும், மற்றொன்று ஒடுங்குத்தன்மையுடன் காணப்படும் சொல்லுவாங்க. இந்த கேபிட்டல் டி அதுக்கடுத்து ஸ்மால் டி போட்டிருப்பாங்க. இது நெட்டை, இது குட்டை சரிங்களா. இது ஓங்கு பண்புன்னு சொல்லுவாங்க. இது அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது ஒடுங்கு பண்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து எதிரிடை பண்புகளை கொண்ட 2 தூய கால்வழி சரிங்களா. தூய கால்வழினா தெரியும், இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். இதுவும் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் சரிங்களா. இது அதே கேபிட்டல் டி ஸ்மால் டி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது என்னது, கலப்புயிரி அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது என்னது, 2 தூய கால்வழி பெற்றோர் தாவரங்களுடைய இனக்கலப்பு செய்யப்படும் போது முதலாம் சந்ததினா எதுனா இதுதான் சரிங்களா. F1 போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், நெட்டை சரிங்களா. இது என்ன பண்ணும், ஃபார்ம் ஆகும். இதில் பெற்றோட ஒரு பண்பு மட்டுமே வெளிப்படுகிறது சரிங்களா. வெளிப்படம் பண்பு ஓங்கு பண்பு ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த F1 அப்படிங்கிறது நெட்டை சரிங்களா. அப்போ நெட்டை அப்படிங்கிறது இது ஓங்கு பண்பு, இது ஒடுங்கு பண்பு சரிங்களா. அது பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து 2ஆம் மகவுச்சந்தியில் பார்த்திங்கன்னா இரு பெற்றோர் பண்புகளும் என்ன பண்ணும், வெளிப்படம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தான் 2ஆம் மகவுச்சந்தியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா F1 தாவரத்தை, அதாவது நெட்டை தாவரத்திலே தற்கலப்பு செஞ்சுருப்பாங்க சரிங்களா. இந்த மாதிரி தற்கலப்பு செய்யும்போது இந்த ஒரு பிளான்ட் எடுத்து தான் இங்கே போட்டிருக்காங்க, அதுக்கடுத்து இந்த ஒரு பிளான்ட் எடுத்து இங்கே போட்டிருக்காங்க சரிங்களா. நெட்டை கேபிட்டல் டி அதுக்கடுத்து கேபிட்டல் டி ஸ்மால் டி அதுக்கடுத்து கேபிட்டல் டி ஸ்மால் டி அதுக்கடுத்து ஸ்மால் டி சரிங்களா. இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, அதுதான் மீனிங் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நெட்டை தாவரத்தை எடுத்துக்கிறாங்க, அதுக்கடுத்து ஒரு குட்டை தாவரம். இதுலேருந்து கேமிட்டு பிரியும் சரிங்களா. XX குரோமோசோமில் ஒரு எக்ஸு, இப்போ மேல் ஃபீமேல் சொல்லும்போது நம்ம சொல்லுவோம் எக்ஸு ஒய்யு. அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன வரலாம், எக்ஸ் வரலாம், அல்லது என்ன பண்ணலாம், இதுவும் சேர்ந்தால் XX வரலாம், இதுவும் சேர்ந்தால் XY வரலாம். அது இப்படி நம்ம என்ன பண்ணுவோம், போடுவோம் சரிங்களா. அதே மாதிரி தான் இங்கேயும் 2 கேமிட்டில் ஒரு கேமிட் என்ன பண்ணியிருக்கு கேபிட்டல் டி, இங்கே ஒரு கேமிட் ஸ்மால் டி, இது ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா நெட்டை தாவரம். இந்த F1 என்ன பண்ணுறாங்க, தற்கலப்பு செய்கிறாங்க, அது கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. அதை தான் இங்கே பாக்ஸில் போட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா மரபணு வாக்கு விகிதம் அப்படிங்கிறது 1:2:1, புறத்தோற்ற விகிதம் 3:1 சரிங்களா. மரபணு வாக்கு விகிதம்னா ஒன்றும் இல்லை. இங்கே கேபிட்டல் டி எத்தனை இடத்துல இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு இடத்துல, கேபிட்டல் டி ஸ்மால் டி எத்தனை இடத்துல இருக்குன்னா 2 இடத்துல, ஸ்மால் டி ஒரு இடத்துல இருக்கும் சரிங்களா. இது மரபணு வாக்க விகிதம் சரிங்களா, அப்படியே பார்த்து சொல்கிறது. அதுக்கடுத்து புறத்தோற்ற விகிதம் அப்படின்னா இங்கே பார்க்குறப்ப 3 என்ன இருக்குது, நெட்டையாக இருக்குது, 1 என்ன இருக்குது, குட்டியாக இருக்குது. இப்போ ஒரு 5 பேர் இருக்கான், 5 பேர் பார்த்தினா அதில் எத்தனை பேர் உயரமாக இருக்கான், எத்தனை பேர் குள்ளமாக இருக்கான் சரிங்களா. அது நம்ம புறத்தோற்றத்தை வச்சு என்ன பண்ணுறோம் பார்த்து சொல்கிறது.
அதில் எத்தனை பேர் வந்து மேலு, அந்த 5 பேர்த்தில் எத்தனை ஃபீமேல் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக சொல்கிறது. அப்போ அதில் எத்தனை எக்ஸ் குரோமோசோம் இருக்குது, அதில் எத்தனை ஒய் குரோமோசோம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது டீட்டெயிலாக பார்த்து சொல்கிறது வந்து என்னது மரபணுவாக்க விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணி வச்சிங்க, ஞாபகம் வச்சிங்க. இதுதான் வந்து என்னது அந்த ஒரு பண்பு கலப்பு அடிப்படையில் ஓங்குதன்மை விதி அப்படிங்கிறது. அதுக்கடுத்து முழுமை பெறா ஓங்குதன்மை, இணை ஓங்குதன்மை இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஓங்குதன்மை அப்படின்னா என்னவாக இருக்கும், முழுமையாக இருக்கணும் சரிங்களா. ஆனால் இங்கே வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா முழுமை பெறாமல் இருக்குது. அதனால் அதுக்கு பேர் வந்து என்னது முழுமை பெறா ஓங்குதன்மை. இணை ஓங்குதன்மை அப்படின்னா ரெண்டுமே சேர்ந்து வந்து என்ன பண்ணும், டாமினேட் பண்ணும். அதுக்கு பேர் தான் வந்து என்னன்னு சொல்கிறது இணை ஓங்குதன்மை அப்படின்னு சொல்கிறது சரிங்களா. இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓங்குதன்மை அப்படிங்கிறப்ப இங்கே ஃபுல்லாக என்ன வந்துருச்சு, நெட்டை தாவரம் வந்துருச்சு சரிங்களா. அந்த நெட்டைக்கு பதிலாக வேறு எதனாச்சும் வந்துருந்துச்சுன்னா அது வந்து ஓங்குதன்மை அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் சரிங்களா. அப்போ வந்து முழுமை பெற ஓங்குதன்மைனா ஓங்குதன்மை சரியாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். யாதொரு ஓங்கு அல்லிலும் பிறிதொரு ஓங்கு அல்லிலை கட்டுப்படுத்துவதில்லை. இருவகை அல்லிகளும் கூட்டாக செயல்பட்டு இடைப்பட்ட பாரம்பரியத்தை வந்து என்ன பண்ணுது, உருவாக்குறது. இப்போ நெட்டை தாவரம்னா நெட்டை வந்திருக்கணும், அல்லது வந்து என்னது எது ஓங்குதன்மையோ அது வந்திருக்கணும், அதுக்கு மாற்றீடாக வந்திருக்கும். அதான் வந்து என்னது முழுமை பெறா ஓங்குதன்மை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாற்று பண்புடைய இரு அல்லில்கள்லாம் அந்த பண்புகள் இதுதான் சரிங்களா. ஒரே சமயத்தில் என்ன பண்ணுது பண்புகளை வெளிப்படுத்துகின்றன. அல்லில்னால் நம்ம என்ன சொல்லுவோம், ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஜீன் சரிங்களா. அந்த ஜீனோட மழு வடிவம் தான் என்ன சொல்லுவோம், அல்லீல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. மாற்று பண்புடைய இரு அல்லீலும் அந்த ஜீன்களும் என்ன பண்ணுது ஒரே சமயத்தில் இணைந்து பண்புகளை வந்து வெளிப்படுத்துது சரிங்களா. அதுக்கு பேர் தானே இது இணை ஓங்குதன்மை. இங்கே பார்த்தீங்கன்னா தோற்றுவிக்கப்படும் இரு பெற்றோர் பண்புகளிலிருந்து வேறுபட்டு காணப்படுகிறது சரிங்களா. ஒன்று வந்து நம்ம அங்கே பெற்றோர் பண்பு எதனாச்சும் எடுத்திருப்போம், இங்கே முழுமை பெற ஓங்குதன்மைக்கு நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. தொடர்ச்சியற்ற வேறுபாடு இருக்குது. ஸோ கூடுதல் வினாக்கள் இருக்குது, இங்கே தனியாக வரும் சரிங்களா. சரி ஓகே, முழுமை பெறா ஓங்குதன்மை வந்து அடுத்த இதில் சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. அந்த இரண்டு பெற்றோர் பண்பும் வராத வேறுபட்டிருக்கும், அந்த தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து தோற்றுவிக்கப்பட்ட கலப்பு இரு பெற்றோர் பண்புகளை பெற்றுப்பதுடன் புதிய பண்புகளும் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. பெற்றோர் பண்பும் இருக்கும், புதிய பண்பு இருக்கும். அதுக்கடுத்து எந்த அல்லீல்களும் ஓங்கு பண்பை வெளிப்படுத்துவதில்லை சரிங்களா. அந்த ஓங்கு பண்பை என்ன பண்ணுறதில்ல, வெளிப்படுத்துவதில்லை. அதனால தான் இதுக்கு பேரே முழுமை பெறாத ஓங்குதன்மை. இது இரு அல்லீல்களும் ஓங்கு பண்பை என்ன பண்ணும், வெளிப்படுத்தும். ரெண்டுமே டாமினேட் பண்ணும் சரிங்களா. நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்னு பண்ணுற மாதிரி. அதுக்கடுத்து இது பண்பு சார் பாரம்பரியம்னு சொல்லுவாங்க, இது எண்ணிக்கை சார் பாரம்பரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எடுத்துக்காட்டு அந்தி மந்தாரை மலரோட நிறம் வச்சு சொல்லியிருப்பாங்க. இது கேமலியாவில் சிறப்பு மற்றும் வெள்ளை மலரை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் வந்து அது இணை ஓங்குதன்மை மற்றும் முழுமை பெறா ஓங்குதன்மை அப்படின்னு சொல்கிறது. அதை வந்து பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஷின் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீதி கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.